ரஞ்சித், அம்மாக்கு பர்த்டே. நானே வீட்ல ஸ்வீட் செஞ்சேன், எடுத்துக்கோங்க. ராதா ஸ்வீட். சி, எனக்கு வேணாம். மச்சி, அவ கூட பேசவே பிடிக்கலடா. அப்ப எதுக்கு சும்மா வந்து வந்து பேசுறான்னு தெரியல. பீஃப்ல செஞ்ச அதே பாத்திரத்துல இதையும் செஞ்சிருப்பாங்க. சி, நம்மள அத போய் சாப்பிட சொல்றா. நம்ம என்ன அவளுக்கு அவ்வளவு மட்டமாவா போயிட்டோம்? ம், நம்ம தான் அவளை இக்னோர் பண்றோம்னு தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு சும்மா வந்து வந்து பேசுறா? வேற எதுக்கு? நம்மகிட்டயும் பேசி பழகி எனக்கும் ஐ கிளாஸ் வச்சிருக்காங்க காட்டிக்கிறதுக்கு தான். கரெக்டா சொன்ன. இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க. அவ என்னடா ஊஞ்சர்ல உட்காந்துட்டு இருக்கான்? ஹலோ, யாரை கேட்ட இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. என்ன ரஞ்சித் இப்படி பேசுறீங்க? பதவியில உட்காரவங்களுக்குலாம் சேர் கொடுத்ததே பெரிய விஷயம். ஏன் சேர் கேக்குதா? எந்திரிங்க. என் பிளேஸ்ல பவர் ஒர்க் ஆகல, அதான் இங்க வந்தேன். உங்களுக்கு எல்லாம் பவர் கொடுத்ததே தப்பு. எந்திரிங்க முதல்ல. காரணம் தான் டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க. போங்க. ரஞ்சித், ப்ராஜெக்ட் அப்டேட் என்னாச்சு? சார், ராதா சார் ஹேண்டில் பண்றாங்க. சார், சுதா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. சார் இன்னும் 10 டேஸ்ல கிளையண்ட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட்டை சப்மிட் பண்ணி ஆகும். ஏன் இவ்வளோ டிலே? சார், நாங்க எங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சார். சுதாவோட ஒர்க் தான் பெண்டிங்ல இருக்கு. சார், நானும் ஒர்க் முடிச்சிட்டு ரஞ்சித்க்கு எப்போ மெயில் பண்ணிட்டேன் சார். அவர் தான் இன்னும் எதுவும் சொல்லல. சார், அதெல்லாம் ஒன்றும் அவங்க அனுப்பல சார். நானும் கேட்டுட்டே தான் இருக்கேன். அனுப்ப மாட்டாங்க. ஒர்க் கூட ஒழுங்கா பண்ண மாட்டாங்க சார். இங்க பாருங்க, இன்னும் 7 டேஸ்ல ஒர்க்கை முடிக்கணும். ஓகேவா? ஓகே சார். சார், நாங்க டேக் ஓவர் பண்ணிக்கலாம் சார். ஓகே. சுதா, உங்ககிட்ட பேசணும். கொஞ்சம் உட்காருங்க. சார், அவங்க என்ன கார்னர் பண்றாங்க சார். அது உங்களுக்கு தெரியுதா? அவங்க ஏன் உங்களை கார்னர் பண்றாங்கன்னு தெரியுமா? அது பயம். ஜல்லிக்கட்டுல உள்ள அடங்கியிருக்கிற காலை அடக்க நிறைய பேர் நின்றுகிட்டு இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பயம் ஊசலாடிக்கிட்டு இருக்கும். எங்க குத்தி கிழிச்சிருமோன்னு. அந்த மாதிரி தான் இந்த 2 பேரும். அவங்க உங்களை அடக்க காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிற பயம் தான். எங்க இவங்களை தூக்கி அடிச்சு நீ மேல வந்துருவியோன்னு. அதுக்கு ஏன் சார் என்ன ஒதுக்கணும்? இங்கன்னு இல்ல, எங்க நீ முன்னேறிவியோன்னு உன்னை ஒதுக்க வெளியில 1000 பேர் இருக்காங்க. நீ யாருன்னு உன்னை அடையாளப்படுத்தி ஒதுக்குறவங்களை தாண்டி எல்லாத்தையும் உடைச்சி வந்து நீ யாருன்னு முக்கியம் இல்லை, உனக்குள்ள என்ன இருக்குங்கிறது தான் முக்கியம்னு காட்டணும். அதுக்கு நீ யாரையும் எதிர்பார்க்கவும் வேணாம், நம்பவும் வேணாம். உன்னை நீ நம்பு. உன் முன்னாடி பேச யோசிக்கிறவங்களை உன்கிட்ட பேசித்தான் ஆகணுங்கிற நிலைமையும் வரும். சேர்ல உட்கார சொன்னது தப்புன்னு சொன்னவங்க முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார்ற நேரமும் வரும். நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். உன்னோட இந்த நிலைமையும் மாறும். கண்டிப்பா சார். சுதா, இனிமே இவங்களை பார்த்து பயப்படாதீங்க. இவங்க முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை.